போதைப் பொருளுக்கு எதிராக இப்போது அரசாங்கம் ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த சட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கல்வி சமூகத்தில் இந்த சட்டம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் ஒருவர் அறிவித்திருக்கிறார். என்ன சட்டம், எங்கு அமல்படுத்த போகிறது, எப்படியான செயற்திட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விரிவாக ஆராயும் காணொலி இது. இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அன்பு அரசாங்கம் அல்லது இப்போது இருக்கின்ற ஆளும் கட்சியானது மிகப்பெரிய பாரிய பாய்ச்சலை அல்லது பாரிய நடவடிக்கைகளை இந்த போதைப் பொருளுக்கு எதிராக செயற்படுத்தி வருகிறது. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டம் ஜனாதிபதியினுடைய தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் சமீபத்தில். அதற்கு பிற்பாடு பல்வேறுபட்ட இடங்களில் போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வு ஒரு பக்கம், போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றவர்கள், பாவனையில் ஈடுபடுகின்றவர்கள் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்கள் அதிகமாக வருகிறது. 2 நாட்களில் 1600 பேர் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டார்கள். நேற்று முன்தினம் பாரிய ஒரு சுற்றி வளைப்பு இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் 1500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நாளாந்தம் அல்லது 2 நாளுக்கு ஒரு கால் என்று சொல்லி எடுத்து பார்க்கிற போது பாரிய அளவிலானவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போது நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்களில் இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும், போதைப் பொருள் பாவனையற்றவர்கள் அங்கு வேலை செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கோட்பாடு ஒன்று உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விஷயத்தை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நாளைய தினம் வெளியாகும், அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வெளியாகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இது அமல்படுத்தப்பட போகிறது என்றால், பாடசாலை பல்கலைக்கழகங்களில் முக்கியமாக போதைப் பொருள் ஒழிப்புக்கு என்று சொல்லி ஒரு குழுவை நியமிக்குமாறு இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட போகிறது. ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலையில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான ஒரு குழு 6 பேர், 7 பேர், 8 பேர் என்று சொல்லி இருக்கலாம். அந்த 8 பேரும் பாடசாலையில் ஆசிரியர்களோ மாணவர்களோ யாராக இருந்தாலும் அங்கு பணியாற்றுகிற ஊழியர்களோ போதைப் பொருள் தொடர்பான நடத்தை அவர்களிடம் தென்பட்டால் உடனடியாக அது தொடர்பில் அறிவித்து மேல் மட்டங்கள் ஊடாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவே பல்கலைக்கழகத்துக்கு பொருத்தம் என்று சொல்லப்படுகிறது. கல்வி சமூகத்தில் இருந்து போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இது நடக்கிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அரசு நிறுவனங்கள் என்று சொல்லி இருக்கின்ற அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட நிறுவனங்களிலும் இனிமேல் போதைப் பொருள் பாவனையற்றவர்கள் தான் வேலை செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இது அங்கும் செயற்படுத்தப்பட போகிறது. அதாவது ஒவ்வொரு நிறுவன தலைவர்களும் போதைப் பொருள் பாவனை இல்லாத ஊழியர்களே எங்களுடைய அலுவலகங்களில் பணியாற்றுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை இந்த வர்த்தமானி மூலமாக நாளைய தினம் அறிவிக்கப்பட போகிறது. எனவே இதனை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது போதைப் பொருளை முதலில் அரசு தரப்புக்கு உட்பட்ட பகுதிகளில் இல்லாமல் செய்ய வேண்டும், கல்வி சமூகத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்கு பிற்பாடு தனியார் நிறுவனங்களில் கை வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை வரும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் நாளைய தினம் வெளியாக போகிறது. எனவே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிற இந்த மாதிரியான செயற்திட்டங்களுக்கு நாங்கள் முடிந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இப்போது அரசாங்கம் பொதுமக்களிடம் கேட்டிருக்கிறது.